பிரைஸ் தி லார்ட். என் கையில என்னன்னு பாக்குறீங்களா? இது நல்ல முத்துன முருங்கைக்காய். இது இன்னும் நல்லா காய வச்ச பிறகு இதுக்குள்ள இருக்கிற விதைய குறைந்தது 5-6 விதைகளை நம்ம அனுதினமும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு நல்ல சக்தி கிடைக்கும்னு சொல்றாங்க. உடம்புக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னா சில உணவு பழக்கங்களை நம்ம மாத்திக்கிறோம். நம்மலாம் இன்னைக்கு இப்படி ஏதாவது ஒரு பொருளை சாப்பிட்டு நம்மள பலப்படுத்திக்கிறோம். வேதத்துல பெலிஸ்தியருக்கு சிம்ம சொப்பனமா இருந்த சிம்சோன் அப்படின்ற ஒரு அண்ணாச்சி இருந்தாருங்க. அவரு முழுக்க முழுக்க தேவ ஆவியினால பலப்படுத்தப்பட்டதா சரித்திரம் சொல்லுதுங்க. நமக்கும் இப்படி பலன் தேவைப்படுது. காரணம், குடும்பத்தை நடத்த, வியாபாரத்தை செய்ய, அப்புறம் நம்ம வேலை ஸ்தலத்துல சிறப்பா வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு விசேஷமான பலன் நமக்கு தேவைதானே. ஏசாயா 41 அதிகாரம் 10 இடைப்பகுதியில சொல்லப்பட்டிருக்கு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிறவராக மாத்திரல்ல, நமக்கு சகாயம், அதாவது உதவியும் செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் எதுக்குங்க கவலைப்பட்டு இருக்கீங்க? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. நீங்கள் எடுத்து செய்ய வேண்டிய இந்த காரியத்துல உங்களுக்கு ஆரோக்கிய பலத்தை மாத்திரமல்ல, பண பலம், இன்னும் எந்தெந்த காரியத்தில எல்லாம் தேவ பலனை நீங்கள் கேட்கிறீர்களோ அத்தனை காரியத்திலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you all.